Welcome to Mallika Badrinath's kitchen, healthy food, tasty food. Kids special. இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதாவது வந்து பர்த்டே பார்ட்டிஸ்னா நிறைய சிம்பிள் டிஷ்ஷஸ் கொடுத்தா வந்து நமக்கு செய்கிறதுன்னு சுலபம். பர்த்டே பார்ட்டிஸ் அப்போ வந்து அவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. இல்லைன்னா வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக கொடுக்கணும்னுக்கு ஒரு ஹெல்த்தியர் ஸ்நாக்காக நம்ம இதை கொடுக்கலாம். இந்த பிஸ்கட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். பிஸ்கட் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: உப்பு பிஸ்கட் விரும்பும் அளவு, வேக வைத்து மசித்த சர்க்கரை வள்ளி கிழங்கு 150-200 கிராம் வரை, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, ஜலபெனோஸ் எனப்படும் மிளகாய், பதப்படுத்தப்பட்ட மிளகாய் விரும்பும் அளவு, ஸ்வீட் சில்லி சாஸ் எனப்படும் இனிப்பு மிளகாய் சாஸ் சிறிதளவு, மிளகு சீரகத்தூள் விரும்பும் அளவு, உப்பு சிறிதளவு, சீஸ் 1 கியூப். இப்போ இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா? இது வந்து ஸ்டவ்வில் வைக்கிற வேலையே இல்லைங்க. சக்கரவள்ளி கிழங்கை மட்டும் வேக வச்சு நல்லா இது மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். இப்போ இது வந்து ப்ராசஸ்டு சீஸ் க்யூபு. இந்த சீஸை வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த சீஸ் கிரேட்டரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கலாம். அப்போ வந்து நம்ம இந்த சீஸை வந்து நல்லா துருவ முடியும். அதுக்கப்புறம் இது கழுவுறப்போ மத்தியில் மாட்டிக்காமல் நம்மளுக்கு வந்து கழுவுறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ இதில் இந்த சீஸ் எடுத்துகிட்டு துருவிக்கலாம். சீஸ்லேயே வந்து உப்பு சுவை இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உப்பு வேணுங்கிற அவசியம் இல்லை. வேணும் ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. அதிகமாகிட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சாஸ் போட போகிறோம். அந்த சாஸ்லேயும் வந்து ஸ்வீட் சில்லி சாஸ்லேயும் ஓரளவுக்கு உப்பு சுவை இருக்கும். இப்போ இந்த சீஸை கிரேட் பண்ணியாச்சு. இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இது வந்து ஜலபெனோஸ் அப்படிங்கிற இந்த மெக்சிகன் மிளகாய். இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது கடைகளில், தண்ணியில் இருக்கும், உப்பு தண்ணியில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள், இது கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் இந்த இதுக்கு வந்து காரத்துக்கு. இதோட வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து உருளைக்கிழங்கும் போடலாம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டோடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல உருளைக்கிழங்கை விட வந்து வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சீஸில் உப்பு இருக்கிறதுனால மிக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் சில்லி சாஸ், அதாவது இந்த மெக்சிகன் சில்லிஸ் இருக்குது, மிளகுத்தூள் இருக்குது, இதோட இதுவும் போடுறேன். இந்த 3 விதமான மிளகாயினுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கையில் வந்து கலந்து விட்டுடலாம், பிசைஞ்ச மாதிரி. இது வந்து நீங்கள் வந்து பிரெட் சாண்ட்விச் மாதிரியும் வந்து ஒரு ப்ரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிவிட்டு மத்தியில் வச்சும் தரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பிஸ்கெட்டு குழந்தைங்க பர்த்டே பார்ட்டினாக்கா வந்து எல்லோரும் வந்து வெறும் பிஸ்கெட் அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியராக இருக்கும். இது எப்போவும் வந்து வெஜிடபிள்ஸே சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்காக கொடுக்க போகிறோம். இப்போ இது மாதிரி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்கெட் மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து இதை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு பிஸ்கெட் வைங்க. கொஞ்சம் இப்படி லேசாக இந்த மாதிரி இது அடிக்கலாம். பிஸ்கட் சாண்ட்விச் ரொம்ப சுலபமாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. இது இந்த குழந்தைங்களுடைய பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணி வச்சிட முடியும். அவங்க வரத்துக்கு முன்னால் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப நேரத்துக்கு முன்னால் வச்சு வைக்க வேண்டாம். மேலே வந்து ஒரு ட்ராப் சாஸ் போட்டு கொடுத்தீங்கன்னாக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். திஸ் இஸ் a biscuit sandwich. This is salt biscuit. I have sandwiched it together with yam, that is sweet potato. You have to boil and mash it. Add finely cut onions, jalapeno chilies which is finely cut, grated cheese, salt, pepper and cumin powder. Everything mixed together and sandwich in between 2 biscuits. Dot with sweet chili sauce. You can mix little sweet chili sauce also along with that, or you can just put a drop on top of the biscuit. Your biscuit, that crunchy biscuit sandwich is ready.